வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஜாலி சமையல் வித் ஜெய்பத்து. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வஞ்சரம் மீன் ஃப்ரை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், வேணும்னா கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். இதோட ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரை லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க கொட்டை எடுத்துகிட்டு. இப்போது அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ண மசாலாவை ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். பார்த்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா மீன் உடஞ்சிரும். நம்ம என்ன வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கோம், அதில் முள் இருக்காது. நல்லா புது மீனாக பார்த்து வாங்கணும். எப்படி பார்க்குறதுனா செதில் இல்லைனா கண்ணை பார்த்து வாங்க. கண்ணில் தான் நமக்கு நல்லா தெரியும் மீன் எப்படி இருக்குங்கிறது. மசாலா தடவிட்டோம். இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் முடிக்கும் நல்லா ஊறட்டும். மீன் ஊறின முடிக்கும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஃபிஷ் பீஸை ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் நல்லா குக் ஆகும், நல்லா ரோஸ்ட் ஆகும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது வஞ்சரம் மீனுங்கிறதுனால இதில் முள் இருக்காது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள், கலர் நல்லா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.